வணக்கம் நண்பர்களே. ப்ரோ ஸ்கால்பர் தமிழ் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொன்னது போல் அந்த 30 டேஸ் சேலஞ்ச் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே அட் த சேம் டைம் என்னால் லைவில் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு அதை ஈவினிங்கில் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அது சில இஷ்யூஸ் காரணமாக அதனால் கண்டினியூ பண்ண முடியல. பட் அதே ஸ்ட்ராட்டஜியை நான் இப்போது மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி அதில் வர்ற சக்ஸஸ் ரேட்டை உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டிங்க. நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி சார்ட் மார்னிங் ஓப்பன் 23,649 அந்த லெவலில் ஓப்பன் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஸ்கிரிப்டை என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண ஸ்கிரிப்டை இது பார்த்திங்கன்னா புட்டு 23,700 ஆகவும் அண்ட் கால் 23,500 ஆகவும் நான் எடுத்திருக்கேங்க. இதில் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் முழுக்க பேச போகிறது ஹேமர் அண்ட் ஸ்பின்னிங் டாப், ஹேமர் அண்ட் இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஹேங்கிங் மேன் கூட சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே ஃபார்ம் ஆனால் நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்படின்றதாங்க இந்த கான்செப்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி முழுக்க பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நகரப்போகுது. இதில் நம்ம மினிமம் கம்மியான ஸ்டாப் லாஸ் கொடுத்து எப்படி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறது தாங்க இதில் இருக்கிற மகிமையை. இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ரேஞ்சை இன்றைக்கி மானிட்டரி பாலிசி இருந்ததுனால மார்னிங் காலையில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலேயும் கீழேயுமா இருந்தது. பட் இந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம குறிப்பாக மினிமம் ஸ்டாப் லாஸ் கொடுத்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றதை நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் அரவுண்ட் 10:25 அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஹேமர் ஃபார்ம் ஆன அடுத்த அதே நொடியில் நமக்கு புட்டில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். புட்டில் பார்த்தீங்கன்னா புட்டில் நமக்கு மேலேருந்து ஒரு ரிவர்சல் காமிச்சிருக்காங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹேங்கிங் மேன்னு சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல இந்த ரிவர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது மெயின். ஸோ இதை நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியில் தான் வரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி லைன் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மேலேருந்து ஒரு ரிவர்சல் வருதுங்க. ஸோ அதே நேரத்தில் இங்கே கீழேருந்து நமக்கு ஹேமர் ஃபார்ம் ஆகுது. இந்த ஹேமரோட ஹையை நம்ம எப்போ கட் பண்ணுதோ உடனே நம்ம என்ட்ரிக்கு போயிடலாம். டார்கெட்னு எடுத்திங்கன்னா இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு லைன் தான் நமக்கு டார்கெட்டுங்க. இல்லை இதுக்கு ப்ரீவியஸாக ஏதாவது ஹை ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னா இந்த இதுலேருந்து ஃப்ரீ ஆகிடும்னா அதோட ஹை வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சுக்கிட்டு இந்த ஹேமரோடைய லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 208 என்ட்ரி கிடச்சிருக்கும். அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 243 அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா 263. இன்றைக்கி மார்க்கெட் ஒரே ரேஞ்சிலையும் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அண்ட் அகைன் 150 பாயிண்ட் டவுன் அந்த மாதிரி இருந்தால நமக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்குங்க. பட் இது மோஸ்ட்லி இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் நம்ம ஈஸியாக நம்ம ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, ஸோ மார்க்கெட் இந்த லைனுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அகெயின் இங்கேருந்து மேலே போய்ட்டு இது ஓவர் ஆகிட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் முடிச்சுக்கிறதா இருந்தால் முடிச்சுக்கலாங்க. இது செகண்ட் டார்கெட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். பட் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி மேலே போகுதுன்னா ஃபர்தராக இது மார்க்கெட்டில் நமக்கு ஹை வரைக்கும் போகும். பட் ட்ரையல் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிக்கோங்க. பட் மினிமம் ஸ்டாப் லாஸ் கொடுத்து நம்ம எப்படி டார்கெட் பண்ணுறது தான் நம்ம நோக்கமாக இருக்கோன்றனால இந்த ரேஞ்சை நம்ம எப்போ கேப்சர் பண்ணுறோம். இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் ஹேமரை பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஹேமர் சென்ட்ரலில் மார்க்கெட் ஒரு மூவிங்கில் இருக்க போது அது பிட்வீன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வேலிட் இல்லைங்க. மார்க்கெட் பர்டிகுலர் லைனில் போய் நமக்கு ரியாக்ட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் பாருங்கள். இந்த லைன் பார்த்தீங்கன்னா 11:30க்கு இந்த ஹேங்கிங் மேன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே நேரத்தில் 11:30 அளவில் நம்ம இங்கே பார்ப்போம். 11:30 அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஏரியா நமக்கு என்ன ஆயிருக்குன்னா 11:30க்கு மார்க்கெட் ஹேமர் ஃபார்ம் ஆகிட்டு கீழே இருந்து மேலே போகிறான். ஸோ முதல்ல இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு, மறுபடியும் இங்கே ஹேங்கிங் மேன் போட்டு கீழே வந்தால் இப்போ ஹேமர் போட்டு மேலே போகிறான். ஸோ இந்த மூமெண்ட்டு நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னா இதோட ஹை, ஸோ இதோட ஹைன்றதை விட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை இருக்கு இல்லையா,
இந்த லைனுக்கு மேலே மார்க் கிராஸ் ஆகிட்டாலே நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாங்க. இதோடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 150ல் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓன்லி 148 சம்திங். ஓகே, 148 மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 160யும் அண்ட் செகண்ட் டார்கெட்டாக நம்ம வந்து இந்த கேண்டிலோட ஹை இங்கே தான் நம்ம மோஸ்ட்லி ஃபஸ்ட்டாக இப்போ ஏன்னா இது ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வைக்கலாம், இல்லைன்னா இந்த லைன் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒன்ஸ் ஒரு லைனை கிராஸ் பண்ணிட்டாலே நம்ம என்னென்னா இந்த லைன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து ட்ரைலிங் பண்ணிட்டே போகலாங்க. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சைட்வேஸ் ஜோன். நீங்கள் சைட்வேஸ் ஜோன்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணுன்னா ஸ்கேல்பிங், அதனால தான் இந்த சேனல் பேர் வந்து ஸ்கேல்பிங் ப்ரோ ஸ்கேல்பிங்ன்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இதில் நீங்கள் இந்த மாதிரி சைட்வேஸ் லைக் சுச்சுவேஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லைனை தொட்டுட்டு ஹேமர் வச்சுருக்கான், ஹேங்கிங் மேன் போட்டிருக்கான். பட் இங்கேருந்து நீங்கள் பண்ணுற போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே மூவ் பண்ணால் இங்கே வரைக்கும் வந்துட்டான். ஸோ நம்ம ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே மூவ் பண்ணால் மேலே க்ளோசிங் கொடுத்தோன்னே என்ட்ரி இங்கே ஒரு 10 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த சுச்சுவேஷன் நம்ம கேதர் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் ஒரு 1:30 மணி அளவில் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 1:30 மணி அளவில் மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் 1:30 மணி அளவில் இங்கே இருக்கான். ஸோ மார்க்கெட் என்னென்ன அப்போது வந்து 600. ஸோ ஆல்மோஸ்ட் அது சேம் ஜோனில் தான் மார்க்கெட் இருக்கா. 600 வந்து இன்பிட்வீன் ரேஞ்ச், அதனால நம்ம அதுலேருந்து 100 பாயிண்ட் மேலேயும் அந்த 100 பாயிண்ட் கீழேயும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த சிச்சுவேஷன்லாம் எல்லா இடத்துலையும் நடந்திருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இதை அப்சர்வ் பண்ணணும், எங்கே என்ன ஃபார்ம் ஆகுது. இந்த இங்கே வந்து கீழேருந்து ஹேமர் ஆகும், மேலேருந்து வந்து ஹேங்கிங் மேன் ஃபார்ம் பண்ணுறான், எந்த லைனை தொட்டுட்டு ஃபார்ம் பண்ணுறான், ஸோ எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணுன்றதை நம்ம வந்து அது அந்த லைன் கிட்ட வர்றபோது இன்னும் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறான். ரொம்ப அவசரப்பட்டு பதட்டமாக ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியல. பட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்கிற போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க. ஸோ இதோடைய சக்ஸஸ் ரேட்டு வேறு அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 135 அளவில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இந்த லைனை தொட்டுட்டு ஒரு ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கான் ஸ்பாட்டில். இப்போ நம்ம ப்ரீமியத்துக்கு போயிடலாம். ஸோ 1:30 மணி அளவில் 135 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கான். ஸோ இங்கே ரிஜெக்ஷன் காமிச்சு ஃபர்தராக உங்களுக்கு ஃபாலோ ஆகிருக்கு. அப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த சேம் 1:30 PM பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு. ஸோ கிளியர் கட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன் கிட்டேருந்து ஒரு ரிஜெக்ஷனுங்க. இங்கே நீங்கள் உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த லைனுக்கு மேலே தாராளமாக வைக்கலாம், ஏன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இருக்கிறதுனால. இல்லை நீங்கள் இமீடியட்டாக இந்த லைன் வரதுனால இந்த லைனுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த லைனுக்கு கீழே இந்த ஹேமர் இந்த கேண்டிலோடைய பிஃபோர் கேண்டிலுக்கு கீழே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி டார்கெட்டை எய்ம் பண்ணிட்டு போகலாங்க. ஃபஸ்ட் டார்கெட் இங்கே வரும், இந்த செகண்ட் டார்கெட் இங்கே, தேர்ட் டார்கெட் இங்கே. இட் வில் கோ லைக் எனிதிங். லைக் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் நல்ல மூவ்மெண்ட் இருந்தால நம்ம நிறைய இடத்துல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சேம் டைம் இங்கே பாருங்கள். ஸோ 2:15 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே வந்து நமக்கு இன்வெர்டட் ஹேமர் லைக் என்ன சொல்கிறேன் ஹேங்கிங் மேன் போட்டிருக்கான். ஸோ ஹேங்கிங் மேன் இந்த இடத்துல போட்டிருக்கனால 2:15க்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 2:15 அளவில் பார்த்தீங்கன்னா 2:15க்கு வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, ஓகே இந்த இடத்துல ஹேமர் போட்டிருக்காங்க. ஸோ எதனால் இந்த இடத்துல ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்குன்றதுக்கான ரீசன் சொல்லிடுறேங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன டைம் அப்போது 2:15 அளவில் நமக்கு மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு பார்க்கலாம். 2:15 அளவில் மார்க்கெட் எங்கே இருந்தது, 2:15 அளவில் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 23,450 கிட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம கால் சைடுன்ற போது 23,350 எடுத்துக்கலாம். 23,350 என்ன பண்ணுறேன், ஸ்கிரிப்டில் வந்து 23,350 அப்ளை பண்ணுறேங்க. 23,350 கால் 13 வந்துட்டேன்.
இருக்கலாம் எடுத்துட்டேன். ஆ 350 கால் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அவன் ஹேமர் ஸ்பின்னிங் சாரி இன்வெர்டட் ஹேமர் போடுற டைமுக்கு இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துட்டான். நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த லோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இதோடைய லோ வந்து 230 ரூபாங்க. 230 ரூபாவும் 45 காசு. நீங்கள் எந்த கேண்டிலும் இதில் இருக்கிற கேண்டில் எதுவுமே கூட இதோடைய லோவை உடைக்கவே இல்லைங்க. நீங்கள் வச்சு வேணால் பாருங்கள். இதோடைய லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 ரூபா 25 காசு. இங்கே இப்போ இதோடைய லோ பார்த்தீங்கன்னா 231 கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு நெருங்கிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துட்டான். ஸோ நீங்கள் என்ட்ரி ஸ்டாப்லாஸ் இங்கே இதுக்கு கீழே செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ 240 ரூபா 95 காசு நம்ம என்ட்ரியாக இருந்திருக்கோம். இந்த டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு 249 ரூபா 30 காசும் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேஞ்சு போய் சேர்ந்தாச்சுங்க 266. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உருவாக்கியிருக்கேன். இதோடைய சக்ஸஸ் ரேட்டு நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி இது வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜிங்க. அப்ளை பண்ணணும், நம்ம வின் பண்ணணும், நம்ம வந்து மார்க்கெட்டில் விட்டது திருப்பி நம்ம எடுக்கணும். ஏன்னா விட்ட இடத்துல தான் நம்ம வந்து திருப்பி எடுக்க முடியுன்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது முழுக்க ஹேமர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி அண்ட் இதோடைய ஸ்ட்ராட்டஜி நான் இதோடைய சக்ஸஸ் ரேட்டை நீங்கள் இன்றைக்கே பார்த்துருப்பீங்க. ஸோ பொறுமையாக இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியுன்றதுக்கான விடை தான் இன்றைக்கான மார்க்கெட்டோடைய ரிசல்ட். ஓகேங்க, நன்றி. இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஸ்கிரிப்டோட உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள் ஹரி, வெற்றிவேல் வீரவேல்.